முக்கியமான அப்டேட் பார்க்குறோம். அதுக்கு மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சோங்க. ஃப்ரீயாக ஃபுல் கேம்ஸ் கிட்டே இருக்கும். டெலிகிராமில் யாராவது ஜாயின் பண்ணிங்கன்னா அலர்ட்ஸ் ஃபார் ஆல் டீன் பீப்புள் அப்படிங்கிற சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயுமே ப்ரைவேட் சேட்டில் வந்து டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிட்டே தான் இருக்கும். மோஸ்ட்லி 5400 பேர் இருப்பாங்க, அதான் அஃபிஷியலு. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருமே வந்து டவுட்ஸ் வந்து கேட்டே இருக்கீங்க. சார் ஸ்லைடிங்க்கு எப்போ சார், ஃபஸ்ட் ஸ்லைடிங்க்கு எப்போ சார் ரிலீஸ் பண்ணுவாங்க எல்லாருக்குமே? அது மட்டும் இல்லாமல் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு எப்போ சார் வந்து இதை ரிலீஸ் பண்ணுவாங்க? அது சீட் அலாட்மெண்ட் நாட் அலாட்டடாக மாற்றுவாங்க அப்படி நிறைய பேர் டவுட்ஸ் இருக்குது. நம்ம யூனிவர்சிட்டிக்கு இப்போ தான் ஃபோன் பண்ணி கேட்டோம். அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிற இந்த வீடியோவை பார்ப்போம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிச்சோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கிளியராக சொல்லிட்டாங்க. ஸ்லைடிங்க்கு ஃபஸ்ட் ஸ்லைடிங் முடிச்சுட்டு அடுத்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து போவோம். ஸ்லைடிங்க்கு வந்து மார்ச் 6, மார்ச் 7, மார்ச் 8 ஆகிய தேதியில் வந்து ஸ்டடி வெரிஃபிகேஷன் வந்து போயிருந்தாங்க. ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு அட்டன் பண்ணாங்க. அவங்க வந்து ஸ்லைடிங்க்கு வில்லிங்காக நாட் வில்லிங்கான்னு அவங்க ஒரு ஃபார்ம் கொடுத்து எல்லாருமே வந்து பண்ணுங்க அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. வில்லிங் அப்படின்னு கொடுத்தவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இன்றைக்கி ஸ்லைடிங் ப்ராசஸ் வந்து நடக்கும். மார்ச் 11 இன்றைக்கி ஸ்லைடிங் வந்து நடக்குது. சரி சார், எப்போ சார் இந்த ஸ்லைடிங்க்கு ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, சீட் அலாட்மெண்ட் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீட் அலாட்மெண்ட்டுக்கு உங்கள் ஸ்லைடிங்க்கு ஈவினிங்கில் தான் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. சரி சார், எது ஈவினிங்னா எப்போ சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட்லேருந்து கவுன்சிலிங் டேட்டு, அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மெயில் வந்ததுலேருந்து ரேங்க்ரேஜ் வந்ததுலேருந்து எல்லாமே எந்த மணிக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு 6 to 7 அந்த டைமில் தான் உங்களுக்கு வந்துருச்சு. நம்ம எல்லாருக்குமே நம்ம சப்ஸ்கிரைப் சொல்லியிருந்தோம், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எல்லாமே அதே போல் தான் 6 to 7 அப்படி தான் வந்துச்சு. சீட் அலாட்மெண்ட் கூட நிறைய பேருக்கு வந்து அதன் அடிப்படையில் தான் வந்துருந்துச்சு, நம்ம கூட சொல்லியிருந்தோம். அப்போது வந்து இன்றைக்கி ஈவினிங் தான் வரும் அப்படிங்கிற அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்போது இன்றைக்கி ஈவினிங் ஒரு 5 மணிலேருந்து ஒரு 7 மணி வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். வந்த உடனே நம்ம வந்து அப்டேட் கொடுத்துருவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அவங்க கேட்டாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் ஒரே டைமில் எல்லாத்துக்குமே அனுப்பிடுவோம் அப்படிங்கிற சொன்னாங்க. அன்றைக்கி அந்த மெயிலே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. சார் ஒரே நிமிஷத்தில் வந்து எல்லாருக்கும் ஒரு 2 மினிட்ஸுக்குள்ளே எல்லாருக்கும் இப்போ 8000 பேருக்கு வந்து மெயில் வந்து போயிட்டு, அந்த ஃபஸ்ட் கவுன்சிலிங் கூப்பிட்ட எல்லாருக்குமே வந்து ஃபீஸ் கட்டுங்க, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கிறதுக்கு 8000 பேருக்கு வந்து மெயில் வந்து டக்குன்னு ஃபாஸ்ட்டாக போயிட்டு, காலையிலேருந்து பார்த்தாலும் ஒரு 6 to 7 வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே போயிட்டு, அது போலவே ஒன்றா தான் வந்து ஸ்லைடிங்க்கு ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரி சார், இந்த செகண்ட் ரவுண்டுக்கு எப்போ சார் வந்து என்ன ஆரம்பிச்சிட்டாங்களா இல்லை நடந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. மொத்தம் வந்து செகண்ட் ரவுண்டுக்கு எவ்வளோ வேக்கன்சி விட்டுருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 898 சீட்ஸ் வந்து இருக்குது. 900 சீட்ஸ் கிட்டே இருக்குது. இது ஃபுல்லி வந்து ஜென்ரலுக்கு தான். இப்போது சார் எங்களுக்கு வந்து ஆரம்பிச்சிட்டாங்களா சார், இன்றைக்கி தான் சார் போட்டிருந்தாங்க, இன்றைக்கி என்ன சார் ஆரம்பிச்சிட்டாங்க, எங்கள் கட் ஆஃப் வந்து 180 சார், இன்னும் உங்களை கூப்பிடாமல் இருக்காங்களா சார் அப்படின்னு நிறைய பேர் ஒரிஸ் பண்ணுறீங்க. நம்ம கேட்ட வரைக்கும் மோஸ்ட்லி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது வரலன்னு சொன்னாங்க. யூனிவர்சிட்டியில் கேட்குறப்போ சார் இது ஸ்லைடிங் ஃபஸ்ட் ஸ்லைடிங் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட் ஸ்லைடிங் உங்களுக்கு வந்துருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட் ஸ்லைடிங் ரிசல்ட்டை பொறுத்து தான் வருவாங்க அப்படிங்கிறது நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த 2744 பேருக்கு சீட் வந்து கிடச்சிட்டு, 2744 பேருக்கு ஃபஸ்ட் கவுன்சிலிங் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க சீட் கிடச்சிட்டு, அவங்க வந்து ஸ்லைடிங்கில் என்ன பண்ணுவாங்க, வேறு ஏதாவது கோர்ஸ் மேலே ஏதாவது ஒரு ஸ்லைடிங் வேக்கன்சி இருந்தால் அதுக்கு போயிடுவாங்க. அப்போது அவங்க காலேஜ் வந்து என்ன இருக்கும், ஏற்கனவே ஃபஸ்ட்டு கிடச்ச காலேஜ் வந்து வேக்கன்சி விழுந்துடும். அப்போ வந்து கேட்கலாம், சார் ஃபஸ்ட்டே செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் கொடுத்தா நாங்கள் அந்த வேக்கன்சியை வச்சுக்கிறோம்ல சார் அப்படி நிறைய பேர் டவுட்ஸ் கேங்க. அது கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து செகண்ட் ஸ்லைடிங்லேருந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம், செகண்ட் ஸ்லைட்லேருந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம், அதில் ஒன்றும் ஒரிஸ் இல்லை. அதனால் கண்டிப்பாக உங்களுக்குமே ஈவினிங்கில் தான் கண்டிப்பாக வரும், ஈவினிங்கில் தான் கண்டிப்பாக வரும். உங்களுக்கும் அதே டைம் தான். இது வந்து ஃபஸ்ட் லைடிங் ஃபஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு வருவாங்க. எல்லாருமே வந்து செக் பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேப் வந்து ஓப்பன் ஆகும். எந்த டேப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஏற்கனவே ஓப்பனான டேப் தான், சீட் நாட் அலாட்டட் அப்படிங்கிற டேப் வந்து இப்போ லாகின் பண்ணால் இருக்கும். கவுன்சிலிங் ஃபீஸு சாய்ஸ் ஃபில்லிங் கட்டி உங்களுக்கு ஸ்டடி வெரிஃபிகேஷன் கூப்பிடாதவங்களுக்கு இப்படி இருக்கும், சீட் நாட் அலாட்டட் அப்படிங்கிறது இருக்கும். இது வந்து ஒரு 5 மணி இல்லை 7 மணிக்குள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீட் அலாட்டட் அப்படிங்கிறது இருக்கும். அதை போய் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படிங்கன்னா, அலாட்டட் ஆர்டர் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். அலாட்டட் உங்களுக்கு உங்கள் பேரை போட்டு அந்த இதெல்லாம் QR கோட்லாம் நம்ம சொல்லியிருந்தோம், அதெல்லாம் போட்டு உங்கள் எந்த காலேஜ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத காலேஜ் வந்து போடும். இந்த ஸ்லைடிங் கண்டி தான் வெயிட் பண்ணுறாங்க. எல்லாமே ப்ராசஸ்லாம் முடிச்சிட்டாங்க. கண்டிப்பாக டைம் இது ரிசல்ட் வெளியிட்டு தான் இது பண்ணுறாங்க. கண்டிப்பாக வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஏற்கனவே ஈவினிங் போட்டிருந்தாங்க டிஎன்ஏ அஃபிஷியல் வெப்சைட்டில். ஃபஸ்ட் ஸ்லைடிங் ப்ளஸ் செகண்ட் கவுன்சிலிங் வந்து
அஃபிஷியலாக வெப்சைட்டில் ஈவினிங்கில் போடுவோம் அப்படிங்கிறது வந்து இப்போ ஓடிட்டு தான் இருக்குது. பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஷெடியூலாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் நிறைய வீடியோஸ் போட்டே தான் இருப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.